பண்ணுறதுலே இருப்பார். நம்மளை கூட அவங்க முன்னாடி நம்மளை கூட இன்சல்ட் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு 2-3 தடவை நடந்திருக்கு. ஆனால் அவர் இன்றைக்கு வரைக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை கர்த்தரிடத்துலேருந்து. இருக்கிறார் ஏதோ. நான் தான் யாருக்குமே சொல்லியிருக்கேன், ரட்சிக்கப்பட்டுட்டா நமக்கு சாப்பாடு கண்டிப்பாக உண்டு, அதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா. ஆனால் பெரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது அது தேவன் மேல் கொள்கிற நம்பிக்கை, தேவன் மேல் கொள்ளுகிற வைராக்கியம், தேவனுக்காக கொடுக்கிறது, தேவனிடத்தில் தேவ சமூகத்தை நாடி ஓடி போகிறது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பாருங்கள். நான் இன்றைக்கி ஆராதனை வேளையில் கூட சொன்னேன், சேனைகள் கர்த்தாவே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளோ 84ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், எவ்வளவு இன்பமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு பாருங்கள். என் ஆத்துமா ஜீவன் உள்ள தேவன் மேலே தாகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிற ஒரு பாக்கியவான்கள் அப்படிங்கிறார். அவரிடத்தில் நமக்கு தஞ்சம் இருக்குது. நாம் நம்முடைய குடும்பம் எங்கே இருக்கோன்னா பீடங்கள் அண்டையில் இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்றால், தேவனை நம்புகிறவர்களாக இருப்போம் என்றால், நாம் எங்கே இருக்கிறோன்னா கர்த்தருடைய பீடங்கள் அண்டையில் இருக்கிறோம். பீடம்னா என்னது? தேவ சமூகம், அப்படிதானே? பீடம்னா என்னது? தேவ. அப்போ பீடங்கள் அண்டையில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் தேவ சமூகத்து பக்கத்தில் எப்போதும் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டே இருக்கிறோம். எனவே நாம் ஆண்டவரை நம்புகிறபடினாலே, அவருடைய பிரசன்னத்தை நம்புகிறபடினாலே, அவருடைய வார்த்தையை நம்புகிறபடினாலே தேவன் நம்மை அசையாமல் பாதுகாப்பார். உங்களையும் என்னையும், உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் அவர் அசையாமல், அசைகிறது போல இருக்கலாம், விழுந்து விடாமல் பாதுகாப்பார். ஒருவேளை விழுந்தாலும் எழுந்து நிமிர பண்ணுவார். முந்தி இருந்ததை போல அல்ல, முந்தை பார்க்கிலும் அதிக பலமாக. ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுமா ஹல்லேலூயா. எனவே நாம் விழுந்தோம் என்றால், ஒரு தேவ பிள்ளை விழுந்தான் என்றால் அது மிகுந்த பலமாக எழுந்திருப்பதற்கு தானே தவிர விழுந்து கிடப்பதற்கு அல்ல. அது போல புரிஞ்சுங்க. சில வேளையில் நான் விழுந்தது போல ஒரு தோற்றம் அளிக்கலாம், அநேகர் நம்மை பார்த்து பரியாசம் பண்ணலாம், என்னென்னமோ பேசினா விழுந்துட்டான்னு. அது நமக்கு முடிவல்ல. நம்முடைய முடிவு கம்பீரம், நம்முடைய முடிவு பராக்கிரமம். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றாருல, என்னை நரைமயிர் உள்ளவரை என்னை நீர் கைவிடீராக அப்படிங்கிறார் ஒரு இடத்துல. இப்போ நரைமயர் முதிர் வயது அதுவரை நம்ம என்ன செய்ய மாட்டார் கர்த்தர் நம்மை. ஒருவேளை சில வேளையில் விழலாம், ஆனால் விழுந்தா அந்த அம்மா சொன்னாங்கல்ல, முடிஞ்சதுன்னு நினச்சேன் அப்படின்னாங்கல்ல இன்னைக்கு, அதே போல் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு நிலைமை நமக்கு வரலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்ம எடுத்து நிமிர்த்துகிறவர். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் சொல்கிறார்ல, எபிரேயரில் அவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் நிருபத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், glory to Jesus, glory to Jesus, hallelujah, ஸ்தோத்திரம். glory to Father, hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், எபிரேயர் 7:25 எடுத்து வாசிங்க. வேண்டுதல் செய்யும்படிக்கு உங்களை என்னையும் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறான்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்களை முற்றுமுடிய கடைசி வரை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறான்றதை என்ன செய்யுங்க, நீங்க நம்புங்க. ஹல்லேலூயா. எனவே அருமையான இந்த நாளில் நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணபடி, அவர் எப்படி எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குதோ அதே போல நம்மை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே அசையாமல் இருக்கிறோம், அசையாமல் இருப்போம், கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் நாம் அசையாமல் இருப்போம். அல்லேலூயா.
கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாரா. இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதத்துக்காக தேவன் விசேஷமாக இந்த ஆராதனை வேளையில் தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தை லூக்கா சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் சொன்னான் பாருங்க, என் தகப்பனுடைய வீட்டில் என்னுடைய தகப்பனுடைய ஊழியக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார் எனக்கு ஜெப வேளையில், இந்த ஆராதனை வேளையில் பூர்த்தியான சாப்பாடு அப்படின்னார். உங்களுக்கு எனக்கும் தேவன் இந்த மாதத்தில் பூர்த்தியான சாப்பாடை கொடுப்பார். பூர்த்தியான சாப்பாடுனா வெறும் சாப்பாடு இல்லை, சாப்பாடை சொல்லல, பூர்த்தியான ஒரு ஆசீர்வாதம், பூர்த்தியான ஒரு நன்மைகள், நிறைவான நன்மைகள். அல்லேலூயா. எனவே கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லோரும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொன்னபடி நீர் எங்களை சீயோன் பர்வதத்தை போல நீர் எங்களை சுற்றிலும் இருந்து எங்களை அசையாமல் கீழே விழாமல் கீழே விழுந்தாலும் எடுத்து நிறுத்தும்படியாக எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய சபையின் குடும்பங்களுக்கு சொந்தமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல இருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படியாக எங்களை இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, அதன்படி நடத்த போகிறீர். மாத்திரமல்ல, இந்த நாளில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பூர்த்தியான சாப்பாடு, நிறைவான ஆசீர்வாதம் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட காரியத்தையும் எங்களுக்கு இந்த மாதத்தில் தரப்போறக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமான என்று அறிக்கை செய்கிறோம். அதன்படி எங்களை நடத்த போகிறேன் என்று அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலமும் மறவாதே.